ஓட்டுக்கு பணம் வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக வாக்காளர்கள் தற்பொழுது நெல்லையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அமுல்ஜித் சிங் இணைப்பில் உள்ளார். அமுல்ஜித் சிங், வணக்கம். தற்பொழுது பாளையங்கோட்டையில் பணம் கொடுப்பது தொடர்பாக வாக்காளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அஸ்வினி, பாளையங்கோட்டையில பணம் விநியோகம் சர்ச்சை என பணம் விநியோகப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்களுக்கு பணம் பெறவில்லை என மக்களே வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்தி வேட்பாளர் வீட்டை நோக்கி பேரணி நடத்தி முற்றுகையிட்ட சம்பவம் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. காவல்துறையினரும் அவ்வப்போது வழக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று இன்று நிகழ்ந்திருக்கிறது. இந்த பாளையங்கோட்டை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் அப்துல் ஹாப் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். அந்த பகுதியில வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று பணமும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் அந்த இதை உண்மை என ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பாளையங்கோட்டை 7வது வார்டில் பக்கத்து வீட்டில் உள்ள சிலருக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என அங்குள்ள மக்கள் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. இதனால அதிருப்தி அடைந்த அந்த பொதுமக்கள் இன்று காலை தெருக்கல்ல கூட்டமாக திரண்டு எங்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை என்று கூறி வேட்பாளருடைய வீட்டை நோக்கி பேரணியாக நடந்து சென்று அவருடைய வீட்டை இன்றைக்கு முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அங்குள்ள ஒரு பெண்மணி கூறுகையில மற்ற எல்லாருக்கும் பணம் வழங்கி இருக்கிறார், திமுகவிலிருந்து பணம் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தங்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை, அதனால் நாளைக்கு ஓட்டு போட யாருமே போகக்கூடாது என்று அவர் கூறும் அந்த வீடியோவும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதுவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி ஓட்டுக்கு ஏன் பணம் வழங்க என்று கேட்கக்கூடிய பொதுமக்கள் ஏன் வழங்கவில்லை என்று போராட்டம் நடத்தி வேட்பாளர் வீட்டை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பாகி பேசுபொருளாகி இருக்கிறது. அஸ்வினி, ஓட்டுக்கு பணம் வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக வாக்காளர்கள் தற்பொழுது நெல்லையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அமுல்ஜித் சிங் இணைப்பில் உள்ளார். அமுல்ஜித் சிங், வணக்கம். தற்பொழுது பாளையங்கோட்டையில் பணம் கொடுப்பது தொடர்பாக வாக்காளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அஸ்வினி, பாளையங்கோட்டையில பணம் விநியோகம் சர்ச்சை என பணம் விநியோகப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்களுக்கு பணம் பெறவில்லை என மக்களே வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்தி வேட்பாளர் வீட்டை நோக்கி பேரணி நடத்தி முற்றுகையிட்ட சம்பவம் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. காவல்துறையினரும் அவ்வப்போது வழக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று இன்று நிகழ்ந்திருக்கிறது. இந்த பாளையங்கோட்டை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் அப்துல் ஹாப் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். அந்த பகுதியில வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று பணமும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் அந்த இதை உண்மை என ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பாளையங்கோட்டை 7வது வார்டில் பக்கத்து வீட்டில் உள்ள சிலருக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என அங்குள்ள மக்கள் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. இதனால அதிருப்தி அடைந்த அந்த பொதுமக்கள் இன்று காலை தெருக்கல்ல கூட்டமாக திரண்டு எங்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை என்று கூறி வேட்பாளருடைய வீட்டை நோக்கி பேரணியாக நடந்து சென்று அவருடைய வீட்டை இன்றைக்கு முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அங்குள்ள ஒரு பெண்மணி கூறுகையில மற்ற எல்லாருக்கும் பணம் வழங்கி இருக்கிறார், திமுகவிலிருந்து பணம் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தங்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை, அதனால் நாளைக்கு ஓட்டு போட யாருமே போகக்கூடாது என்று அவர் கூறும் அந்த வீடியோவும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதுவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி ஓட்டுக்கு ஏன் பணம் வழங்க என்று கேட்கக்கூடிய பொதுமக்கள் ஏன் வழங்கவில்லை என்று போராட்டம் நடத்தி வேட்பாளர் வீட்டை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பாகி பேசுபொருளாகி இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அமுல்ஜித் சிங்.